கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பேர் சுந்தரபாய். நான் கன்னியாகுமரி மாவட்டம் மூலத்தில் திருச்சபையை சேர்ந்தவள். இந்த வேதாகம நண்பன் ஊழியத்தின் மூலமாக இந்த வேதாகமத்தை எழுத என் தேவன் எனக்கு கிருபை செய்தார். இந்த வேதாகமத்தை எழுதும்படியாக என் மகள், மருமகன், பேரப்பிள்ளைகள் இதை வாங்கி கொடுத்தார்கள். இந்த வேதாகமத்தை 2024 பிப்ரவரி மாதம் எழுத ஆரம்பித்து 2025 மே மாதம் 16 மாதங்களில் எழுதி முடிக்க என் தேவன் எனக்கு கிருபை செய்தார். இந்த வேதாகமத்தை எழுதும்படியாக தேவையான அனைத்து பொருட்களையும் என் மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு தேவையில் உள்ள அனைத்து பொருட்களையும் என் பேரப்பிள்ளைகள் 4 பேரும் அவர்களுக்கு கொடுக்கின்ற எல்லா பொருட்களையும் எனக்கு தந்து கொண்டே இருந்தார்கள். அதோட அவங்க ஊருக்கு வர நேரம் எனக்கு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி தந்தாங்க. அவங்க என்னை தினமும் ராத்திரி நேரத்தில் போன் பண்ணி எவ்வளவு எழுதுனீங்க என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. டாக்டர் நிஷாவும் அவருடைய கணவரை எனக்காக ஜெபித்து என்னை உற்சாகப்படுத்தினாங்க. இந்த எழுத ஆரம்பித்த நாட்களிலிருந்து என்னுடைய மகனுக்கு வேலையில் ப்ரமோஷனோடு டிரான்ஸ்ஃபரும் கிடைத்து விட்டது. என்னுடைய மகள் 2024 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஒரு விபத்தில் சிக்கி 2 கால்களிலும் மிகவும் பெரிய அடிபட்டது. இருப்பினும் என் தேவன் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அவளை சுகத்தரமாக பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் ஒரு சுகர், பிரஷர், ஒற்றை தலைவலி நோய்களுக்கு மாத்திரைகளை போட்டுக்கொண்டு எழுதி முடிக்க என் தேவன் எனக்கு கிருபை செய்தார். நான் அதிகாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையிலும், மத்தியான நேரங்களில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேதாகமத்தை எழுதி கொண்டே இருப்பேன். இந்த வேதாகமத்தை அப்படி எழுதி முடித்தேன். இன்னும் ஆங்கிலத்தில் ஒரு வேதாகமம் எழுத வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.